இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரூப் 2 ப்ரிலிமினரியில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். இதில் வீடியோ எக்ஸாம் அன்றைக்கி நைட்டே போட்டிருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த நாளாக தான் போட்டிருக்கணும். எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ட்ரிப்பு போயிருந்தேன். அதனால் இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாகுது. என்னால் டைம் கிடைக்கல எனக்கு கரெக்டாக போட. ஸோ இன்றைக்காவது போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு எல்லோரும் கையில் கொஷின் வச்சுருந்தா கொஷின் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் படிங்க. தெர் ஆர் 9 கலர் பாக்ஸஸ், ரெட், பிளாக், ஒயிட், க்ரீன், எல்லோ அண்ட் ப்ளூ. இன்னும் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு, வயலட், பிங்க் அப்படின்ட்டு ஒரு 9 கலர் பாக்ஸ் இருக்கான். பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டயக்ராம் போட்டுக்கலாம். 1 2 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 2 டயக்ராம் போட்டிருக்கேன். ரெண்டுமே பாசிபிள் டயக்ராம் தான். எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த லைன் படிக்க போகிறேன். ஒன்லி 5 பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்னென்னா ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு 5 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குமா. ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் எக்ஸாம்பிள் எப்படி இதை போட்டனோ அதை அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 பாசிபிலிட்டிஸில் ஒயிட்டுக்கும் கொஷின் என்ன சொன்னோன்னா, ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, 2 பாசிபிள் டயக்ராமில் 2 இடத்துல 2 மாதிரி போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போது எப்படி போடலாம், ஒயிட் ஃபஸ்ட்டு இங்கே நான் ஒயிட் போடுறேன்னு வைங்க. இங்கே ஒயிட் எடுத்துருக்கேன். இங்கே 1 2 3 4 5 ஒன்லி 5 பாக்ஸ் தான். அப்போனா இங்கே ரெட்டுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டியில் என்ன பண்ணுறேன், இங்கே ரெட்டு போடுறேன். இங்கே 5 பாக்ஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ஒயிட்டை போடுறேன். ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எழுதிக்கலாம். 2 பாசிபிலிட்டி கண்டிப்பாக போடணும். அப்போ தான் ஒரு பாசிபிலிட்டி வரலனா கூட நீங்கள் அந்த இதை டேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் எல்லோ இஸ் பிளேஸ்டு இமிடியேட் எபோவ் ஒயிட் அப்படின்ட்டாங்க. ஒயிட்டுக்கு இமிடியேட்டாக மேலே எல்லோ இருக்கான். ஸோ இந்த 2 இதில் ஃபஸ்ட் இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இங்கே நான் எல்லோ போடுறேன். இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே எல்லோ போடுறேன். ஏன்னா இமிடியேட் எபோவ்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்கள். ஒன்லி 3 பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் எல்லோ அண்டு க்ரீன் அப்படின்ட்டான். எல்லோவுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் தான் இருக்கணுமா. ஸோ நான் இந்த இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 2 3 3 பாக்ஸ் இங்கே க்ரீன் போடுறேன். ஒன்லி 3 பாக்ஸஸ் வந்துருச்சுங்களா. ஸோ அடுத்து இது பார்க்குறேன். இதில் எப்படி போடலான்னா, இந்த 3 பாக்ஸு இங்கே 3 பாக்ஸஸ் இருக்குது. ஒன்லி 3 பாக்ஸஸ் தான். இங்கே க்ரீன் போட்டு பார்க்குறேன். ஓகே, 2 இதுவும் போட்டாச்சு. அடுத்த லைன் படிக்கிறேன். ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் ஆஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் எல்லோ. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் அதாவது ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்கோ அதே பாக்ஸ் அளவு தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் யோசிக்கணும், நான் எந்த இடத்துல எதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த லைனில் இங்கே தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருப்பாங்க. கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கும். இங்கே தான் ஸ்டாப் ஆகிருப்பாங்க. இதுலேருந்து தான் டைம் கொஞ்சம் அவங்களுக்கு கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் என்னென்ன பாக்ஸ் இருக்கோ அதே தான் பிளாக் எல்லோக்கு நடுவில் இருக்குமா. ஸோ இப்போ நான் இங்கே பார்க்குறேன். இங்கே ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் அதே 2 பாக்ஸ் தான் இருக்கணுன்ற மாதிரி தானே அர்த்தம். ஸோ இங்கே 2 பாக்ஸ் இருக்குன்னா பிளாக்கு எல்லோவுக்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிளாக் போட்டு பார்க்குறேன். இங்கே பிளாக் போட்டுக்கலாம். இங்கே ரெட்டு க்ரீன் நடுவில் எந்த பாக்ஸும் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி வீணாக போயிடுச்சு. ஸோ இந்த டயக்ராம் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. இதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளூ இஸ் பிளேஸ்டு பிலோ பிளாக் பட் நாட் அட் பாட்டம்ன்ட்டாங்க.
Black இருக்குது, Black கீழே தான் ப்ளூ இருக்குமா, ஆனால் பாட்டம் கிடையாதாம். இதை நம்ம டாப்னு எடுத்துக்கலாம், இதை பாட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக ப்ளூ நம்மளால் போட முடியாது. அதனால் இந்த லைன் அப்படியே இருக்கட்டும். அடுத்த லைன் படிப்போம். மோர் தென் 4 boxes ஆர் பிளேஸ்டு பிட்வீன் yellow அண்ட் ப்ளூ. 1 box இஸ் பிளேஸ்டு பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ப்ளூவுக்கும் எல்லோவுக்கும் நடுவில் 4 boxesக்கும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸாம். ஸோ இப்போ இந்த 2 லைனை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூவை வச்சு தான் இந்த ரெண்டுமே நம்ம போட போகிறோம். இப்போது மோர் தென் 4 அதே மாதிரி ப்ளூ வந்து பாட்டமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் போட மாட்டேன். இங்கே தான் நான் போட்டாகணும் ப்ளூ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் யோசிக்கிறேன். 1 நிமிஷம் இருங்க. மோர் தென் 4 boxes பிளேஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ. எல்லோ இங்கே இருக்குது. இங்கே நான் ப்ளூ போட்டேன்னா ஒன்லி 4 boxன்னு வந்துடும். அவங்க மோர் தென் 4 boxன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்னால் ப்ளூ போட முடியாது. ஸோ நான் இங்கே ப்ளூ போடுறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ அண்ட் ப்ளூ அண்ட் 1 box இஸ் பிளேஸ்டு பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு சொல்லியிருக்காங்க. ப்ளூவுக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கான். ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. ஆரஞ்சு இங்கேயும் போட முடியாது. இந்த இடத்துல ஆரஞ்சு போட்டால் 2 boxன்னு ஆயிரும். ஸோ இங்கே ஆரஞ்சு போட்டு பார்க்குறேன். இப்போ இங்கே போட்டால் ப்ளூக்கு ஆரஞ்சுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு எபோவ் வயலட்டு. வயலட்டுக்கு மேலே பிங்க் இருக்கான். மீதி 2 பாக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. 2 கலர் தான் கொடுக்காமல் இருக்கும். பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு எபோவ் வயலட். அப்போனா வயலட் இங்கே இருந்தால் தான் பிங்க் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த லைன் படிக்கிறேன். விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு இமிடியேட் எபோவ் அண்டு இமிடியேட் பிலோ பிளாக். பிளாக்குக்கு இமிடியேட் எபோவும் இமிடியேட் பிலோவும் என்னன்னு கேட்குறான். ஸோ இமிடியேட் எபோவ்னு கேட்டால் இமிடியேட் எபோவ்னா பிங்க்கு, இமிடியேட் பிலோனா க்ரீன் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் பிங்க் க்ரீன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா பிங்க்கும் க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். கரெக்டாக போட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள், ப்ரூஃபில் போட்டவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து இந்த வாட்டி மேக்ஸ் எல்லாருக்குமே டைம் கன்சியூம் ஆச்சு தான். அந்த மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டுனா நான் 17லேருந்து 19 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸே ஆயிடுச்சு. ஆனால் நான் ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை. அதனால் மாட்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் வரலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். கொஷின் புரியலனாலே ஸ்கிப் பண்ணிடணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்ச சம்ம டக்குன்னு போட்டு அதில் டைமை வந்து நம்ம சேவ் பண்ணணும். இந்த வாட்டி ஏதோ நான் தப்பிச்சிட்டேன். இதே மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன், எனக்குமே இது பிரச்சனையாக போய் முடியும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான் 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணாலும் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு சிலர் வந்து கொண்டு வராமல் போயிட்டால் அவங்களுக்கு அந்த ஃபுல் டைம் வேஸ்ட் தானே. ஸோ என்ன பண்ணுங்கள், ஆன்சர் உங்களுக்கு கொஷின் படிக்கும்போதே தெரியலையா, ஒரு ஐடியா கிடைக்கலன்னா அடுத்த கொஷின் போயிட்டே இருங்க. அப்படி தான் டைம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.